நல்ல தீர்ப்பு சொல்லியா? ஓலை வைங்க. ஏய், அது என்ன கம்ப்யூட்டர் சாப்பிட்டு வராது? கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம வெட்டி கொண்டாம்பியா படுவாவே. இவன மாதிரி கொலகார பசங்க எல்லாம் ஒட்டுறவே இல்லாம ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கா. ஒரு தமிழ் படம் விடாம ரிலீஸ் ஆகிற அத்தனை படத்தையும் பாத்துட்டியா? இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா பக்கத்து ஊரை பிழைக்க முடியாதா? கொலை பண்ணதுக்கு தண்டனை என்னன்னு பேசுங்க ஐயா. ஏல நீ உங்க அண்ணன் கொலை செஞ்சியா? எங்க அப்பா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. எங்க அண்ணன் தான் என்னை தூக்கி வளர்த்தேன். திடீர்னு ஏற்பட்ட வாய் தகராறுல அப்படி எங்க அண்ணனை தள்ளிட்டேன். கையில இருந்து அருவா பாஞ்சிருச்சு. எங்க அண்ணனை எழுந்துச்சு அனாதை அடிக்கிறேன். இந்த முருகன் மேல சத்தியமா சொல்லு, நான் வேணும்னு செய்யலையா. எங்க அண்ணன் எனக்கு தெய்வம்யா. கூட பிறந்தவன நொங்க சீவர மாதிரி சீவி எறிஞ்சிட்டு இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்றியா? விட்டா சிலைய வச்சிருவ போல இருக்க. நீ என்னமா சொல்ல நினைக்கிற? நான் என்னங்கய்யா சொல்றது? மூணும் பொட்ட பசங்க. இவங்களை எப்படி வளர்த்து காப்பாத்தி கரை சேர்க்க போறேனோ தெரியல. ஐயா, நம்ம ஊர்ல போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போனதும் கிடையாது, வழக்கமும் கிடையாது. போலீஸ் கோர்ட்டுன்னு போனா அவன் குடும்பமும் நடுத்தரவுல தான் நிக்க போகுது. ஏய், என்ன நீ உன் புருஷனை கொன்னவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? உங்க ரெண்டு பேருக்கு செக்சுவல் கான்டாக்ட் இருக்கா? ஐ மீன் நீ அவனை வச்சிருக்க. என்னல பஞ்சாயத்துல அப்புறம் இருந்து குறுக்கு பேசிட்டு இருக்க? அதுக்கு பேர் தான குறுக்கு விசாரணை. அவன் அடிக்காங்க. ஏய், விடுடா, விடுடா. ஏய், வந்து வச்சுக்கடா. தர்மமும் நியாயமும் உன் கையில் இருக்கிற வேல் மாதிரி ஒரே புள்ளியில நிக்கணும் முருகா. நல்ல தீர்ப்பு சொல்லு முருகா. நடக்கக்கூடாது நடந்து போச்சு. இதுக்கு போலீஸு கோர்ட்டுன்னு போனா இருக்கிற சொத்தை வித்து போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் செலவழிச்சிட்டு 2 குடும்பமும் நடுத்தருவில் தான் நிற்கும். செத்து போனவனுக்கு 3 பொம்பளை பிள்ளையா இருக்கு. அதுகளை கட்டி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அதனால பிரச்சனைக்குரிய சொத்தை 10ல் 6 பங்கு அந்த 3 பொம்பளை பிள்ளைய வரை எழுதி வச்சிரு. மிச்சமுள்ள 4 பங்குகளை நீ உழைச்சி சம்பாதிச்சு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது, அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீதான் செய்யணும். இதுதான் என்னோட தீர்ப்பு. கோலையத்து நெருப்ப போட்டு. சரி என்னாச்சு? கோர்ட்டு கலைஞர்கள் வேமா வாங்க. அங்க பாருங்க, நீதிபதி கையில வேலோட நிக்கிறாரு. ஐயா, ஆனரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜ் எங்க எஸ்கேப் ஆறீங்க? வந்து ஆசனத்துல உட்காருங்க. சார், இவன் தான் கொலகாரன். இருக்கிறான் பாருங்க, பூரா டைப் பண்ணவீங்க சார். கேள்வி கேட்டா உதைக்க வருவாங்க. அடிங்க. ஏ, இப்ப அடிங்க, இப்ப அடிங்க. ஏன்டா அடிக்காம நிக்கிறீங்க? கொலை செஞ்சியா? ஆமையா, கொலை செஞ்சுட்டு சரண்டர் ஆமை. கொலை செஞ்சதுக்கு தண்டனை இங்க தீர்ப்பாயிடுச்சு. ஏய், எல்லார் காலையும் கும்பிட்டு விடுவ. இங்க இருக்கிற விளக்கெல்லாம் 5 மாத்தி எண்ணெய் ஊத்துவ. வேப்ப மரத்தை சுத்தி சுத்தி வருவ. ஏன்டா ஒரு கொலைக்கு இதுதான் தண்டனையா? எங்க அண்ணன் குடும்பத்தை காப்பாத்த சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து புட்டோட வச்சிருக்கேன் சார். இவன்ட்ட பேசி என்ன சார் பிரயோஜனம்? தீர்ப்பு சொன்ன நீதிபதிட்ட பேசுங்க. கொலை நடந்தா நடவடிக்கை எடுக்க நாங்க இருக்கோம். நடுவுல நீ யாரியா? ஊருக்குள்ள எது நடந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனசாட்சிப்படி தர்மப்படி தான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். மனசாட்சி யோ, இனிமேலாவது பெரிய மனுஷனா சட்டப்படி நடந்துக்க பாரு. ஏய், வாடா. சார், இவனை பிடிச்சிட்டு அவரை விட்டு போறீங்க. ஐயோ, பழைய வடிக்கு அரச மரத்துல சேர போட்டு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஜனங்க வேற ஆனா அவரை பார்த்தோன்னா காலில் இருக்க சிறப்பு கட்டி கையை தூக்கி கும்பிடுவாங்க. இவருக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ, இந்த அரச மரம், பஞ்சாயத்து, செம்பு, தண்ணி இதுக்கெல்லாம் ஒரு விடிகாலமே வராது சார். இப்படித்தான் சார் ஆனா உன்னா சவுண்ட் விடுவானுங்க. ஓஹோ, உனக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்கா? நீ இப்ப ஊர் பயலுக்கு செருப்பெல்லாம் துடைக்கிற முடியாதியா? ஏய், என்னடா முடியாதுங்கிறீங்க? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளதுக்கு போட்டுருவேன் ராஸ்கல். எனக்காக நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. இவ்வளவு நாளா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டீங்க. இப்பவும் கட்டுப்படுங்க.